டயட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் 3 நாளே குவிட் பண்ணிடுறீங்களா? இதுக்கு காரணம் உங்களோட வில் பவரோ இல்லை மோட்டிவேஷனோ கிடையாது. இதுக்கு 3 மெயின் ரீசன் இருக்குது. நம்பர் 1, ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லை. நீங்கள் அடுத்த மீல் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியலன்னா உங்களுக்கு அப்போ ஈஸியாக டேஸ்டியாக என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடுவீங்க. நம்பர் 2, உங்களோட என்வாயன்மெண்ட். உங்களை சுற்றி சிப்ஸு, பிஸ்கெட் இது மாதிரி டேஸ்டியான ஃபுட்லாம் இருக்கும்போது டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கவே முடியாது. நம்பர் 3, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. டயட்னாவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஒரு மீல் தப்பாக போச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஒரு 3 சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். நம்பர் 1, பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் மீல் என்ன சாப்பிட போகிறீங்க, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இப்படின்ட்டு எல்லா மீல்ஸுக்குமே ஒரு 3 to 4 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. பட் உங்களை சுற்றி உங்களோட வீட்டில் சிப்ஸு, பிஸ்கெட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா மறைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஃப்ரூட்ஸ், பாயில்டு எக்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு நேச்சுரலாக அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணுன்னு தான் தோணும். நம்பர் 3, ஒரு ஃப்ளெக்சிபிள் பிளானாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மீல் போச்சுனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மீல் என்ன எடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுக்கு ஒரு 3 to 4 ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோத்திச்சூர் லட்டு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக நட்ஸ் லட்டு எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஓகே இந்த டயட்டை நல்லா ஃபாலோ பண்ணுறோன்னு ஒரு மைண்ட் செட்டோடவே இருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க விடுறாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்பி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ், பாய். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.